நன்றிகள். ஏன்னா என்னுடைய கொக்கி திரைப்படத்திலேருந்து இந்த ரூபாய் இந்த விழா நடக்கிறத பார்த்தா என்னோட கொக்கி, அதற்கு முன்னாடி என்னுடைய தோல்விகள் வழிகள் கிட்டத்தட்ட ஒரு சென்னைக்கு வந்து நான் அதை சொல்ல முடியாது, அந்த அளவுக்கு அதை கடந்து வந்தபோது என்னை கொக்கியின் மூலமாக பிரபு சாலமனாக என்னுடைய பெயர் அந்த படத்தில் தான் வந்துச்சு. என்னை ஒரு கிரிட்டிக்கலி அக்ளைம்டு ஃபிலிம்னா எனக்கு கொக்கி தான். அதை அந்த உயரத்துக்கு என்னை கொண்டு சென்றது இந்த பத்திரிகை உலகம் தான். அது என்றைக்குமே நான் நன்றி கடன் பட்டிருக்கேன். அதுக்கப்புறம் 2010 என்னுடைய மைனா திரைப்படம், கும்கி, அடுத்த கட்டத்துக்கு எல்லாம் நீங்கள் அழைச்சிட்டு போகிறீங்க. எனக்கு நம்ம மும்பையில் இருக்கிறப்ப எனக்கு அன்பழகன் அழைச்சி, சார் இந்த ஃபங்க்ஷன்றப்ப நான் சொன்னேன், இது ஒரு ப்ரெஸ் ரிலீஸாக மட்டும் இருக்கட்டும் அன்பு. நான் ப்ரொடியூசர்ஸ் இவங்க எக்ஸிபிட்டர்ஸ்கிட்டையும் அதான் சொன்னேன், சார் நம்ம எல்லா கட்டத்திலையும் நம்ம ஏன்னா ரொம்ப நெருக்கி எது 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 என்ன கண்டென்ட் எதை நோக்கி நம்ம இந்த விழா அது மட்டும் நடக்கட்டும் சார்ன்றதை நான் சொன்னேன். அவங்க கூட இல்லை சார் வேற மாதிரி நான் சொன்னேன், இல்லை சார் இது வந்து ப்ரெஸ் ரிலீஸாக இருக்கட்டும், ப்ரெஸ்ஸுக்காக தான் நம்ம இதை பண்ணுறோம், அது அந்த நோக்கத்தோடு பண்ணுவோம், அதுக்கு தகுந்த மாதிரி வென்யூ எல்லாமே நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுங்க சார் அப்படின்னு சொன்னேன். ஸோ அது மட்டும்தான் இப்போது இங்கே நடந்துகிட்டு இருக்குது. ஏன்னா இந்த திரைப்படம் எப்படி நான் சாட்டை எடுத்த போது நான் உண்மையாலுமே நான் வந்து அன்பழகன்கிட்ட சொன்னது, ட்ரேடாக இந்த படத்தை திங்க் பண்ணாதீங்க, இந்த படம் வந்து ஒரு ஏதாவது ஒரு பதிவு நம்ம என்றைக்குமே செஞ்சுட்டு போகணும், சாட்டை அப்படி தான் இருக்கணும் அன்பு, இதில் எதுவுமே கமர்ஷியலைஸ் பண்ணாதீங்க, இது நாளைக்கு எவ்வளோ சம்பாதிக்கும் போகணுன்ற எண்ணம் இல்லாமல் நானும் அவரும் பயணித்தோம். சமுத்திரகனி அவர்கள்ட்டையும் நான் தான் ஃபோன் பண்ணி சொன்னேன், ஆனால் நம்ம சேர்ந்து இதை இழுக்கலைன்னா இந்த மாதிரி படங்கள்லாம் யாரும் பண்ண மாட்டாங்க, நம்ம தயவுசெய்து இறங்கி பண்ணுவோம் அப்படின்ட்டு. ஸோ அந்த படத்தை பண்ணோம். இட் வாஸ் கிரிட்டிக்கலி அக்ளைம்டு. அது மிகப்பெரிய ஒரு பலம் எங்களுக்கு. அதே மாதிரி நான் உண்மையிலுமே ஷாலம் ஸ்டுடியோஸ் விட்டு வெளியே வந்து காட் பிக்சர்ஸ் பண்ணது வந்து சாட்டை தான், இது ரூபாய் தான். அது கூட எதுக்குன்னா மீண்டும் அன்பழகனுக்கு ஒரு ஸ்டாக்னண்டான ஒரு நிலை. ஏன்னா நான் வந்து அவரை வந்து 96 பார்க்குறேன், அகத்தியன் சார்கிட்ட வந்து ஜாயின் பண்ணதுலேருந்து பார்க்குறேன். அவர் வந்து கோல்டு மெடலிஸ்ட்டு டிஎஃப்டியில், நல்ல டிஸ்கஷன்ஸில் அவ்வளோ அழகாக சீன்ஸ் சொல்லுவார், இஸ் நல்ல ஒரு கிரியேட்டரு. ஆனால் ரொம்ப காமாக இருப்பார். இப்போ அவர்கிட்ட அவர் போய் எப்படி ஒரு கதை சொல்லி கன்வின்ஸ் பண்ணுறன்றது ஒரு பெரிய சேலஞ்ச். அது புரிஞ்சுக்கிட்ட ஆளுன்றதுனால நான் சொல்லுவேன், ஓகே இது போதும், நீங்கள் சொன்னது போதும், எனக்கு புரியுது, ஒரு ப்ராமிசிங்கான ஆள் நீங்கள் பண்ணிடுவீங்க. ஆனால் ரூபாய்க்கு அப்புறம் இது சாட்டைக்கு அப்புறம் ஒரு ஸ்டாக்னண்டான ஒரு பொசிஷன். அவர் ஒரு கோ ப்ரொடியூசரோட வந்தார், மிஸ்டர் ரவிச்சந்திரன் அவர்களோட வந்தார். அப்போ மீண்டும் எனக்கு வந்து என்னன்னா ஒரே நோக்கம், சரி திரும்பவும் அன்புக்காக தான், இது உண்மை, இது வந்து இந்த இடத்துல நான் எதுவும் இட்டுக்கட்டியெல்லாம் சொல்லலை, திரும்பவும் காட் பிக்சர்ஸை வந்து ஓகே இது ஒரு படம் பண்ணுவோம், ஏன்னா அவருக்கு திருப்பி தடைப்பட்டு நிற்கிது அப்படின்ட்டு இறங்கணும். அன்னைக்கு இருந்த பொசிஷன் வேறு. என்னோட சாட்டை ஒரு சேட்டலைட் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1.25 கோடி ரூபாய்க்கு நான் கொடுத்தேன் சேட்டலைட் அன்னைக்கு. ஆனால் இன்னைக்கு சேட்டலைட்ன்றது 0 ஆகிடுச்சு. எந்த ஒரு பிஸ்னஸும் இல்லாத ஒரு சூழ்நிலையில் நாங்கள் நிற்கிறப்ப எனக்கு கை கொடுக்குற மாதிரி வந்து காஸ்மோஸ் சிவாவும் ஆகட்டும், என்னோட அவர் ஜெயகிருஷ்ணன் ஆகட்டும், இதெல்லாம் உண்மை. நான் செகண்ட் தாட்டே வைக்கல, அவங்க இருக்கிறாங்க இன்னைக்கு முன்னாடி. நான் ஓப்பனாக சொல்கிறேன், இந்த படம் பார்த்துட்டு அவங்க வந்து வாங்குறேன்னு சொன்னோன்னே எனக்கு மிகப்பெரிய ஒரு ரிலீஃப். இன்னைக்கு தயாரிப்பாளராக நான் சொல்கிறேன், காட் பிக்சர்ஸ் வந்து அன்புக்காக தான் பண்ணேன், இனிமேல் காட் பிக்சர்ஸ்லேருந்து நான் படம் பண்ண மாட்டேன். ஏன்னா இன்னைக்கு சூழலை தான், இது எல்லாருக்குமே தெரியும், இதுதான் உண்மையான நிதர்சனம். இன்னைக்கு அப்படி இருக்குது நிலை. ஒரு தியேட்டர்ஸ் கிடைக்கிறதாகட்டும், இந்த கரெக்ட் டைமில் வந்து அப்படியே தியேட்டர்ஸ் கிடைச்சாலும் இன்னைக்கு ஒரு நூன் ஷோ இந்த மாதிரி படங்கள் மவுத் பப்ளிசிட்டியில் பரவி பிக்கப் ஆகிறதுக்குள்ளே தியேட்டர் விட்டு போயிடுது வெளியில். ஸோ இப்படிலாம் நிறைய பிரச்சனைகளுக்கு நடுவில் ஒரு தயாரிப்பு வெளியில் இது பார்த்துக்கிட்டே வந்தோம். பிரபு சாலமன் வழங்கும் ரூபாயின் போட்டு வழங்கும் ரூபாயின் போடுறாங்களப்பா, அது இது ரிலீஸுக்கு அப்புறம் கொடுக்கும் ரூபாயா மாறட்டும் அப்படின்றதான் நான் வந்தேன். ஏன்னா வெளியில இருக்கிறவங்களுக்குலாம் அப்படிதான் இருக்குது. இன்னைக்கு சினிமாவில் நீங்க பாத்தீங்கன்னா இங்க உண்மை நிலை எதுன்னு தெரியாமலே அப்படியே டெவலப் பண்ணி பேசிட்டே போயிடுறாங்க. நமக்கு தான் தெரியும் இங்க படுற பம்படியெல்லாம், அதுதான் உண்மை. அது யாருமே அதை வந்து அது அது அவர் பாட்டு போற போக்கில் சொல்லிட்டு போயிடுவாங்க. அது என்னப்பாங்க பார்த்தியா, போஸ்டரே பார்த்தியா ரூபாயில தான் அடிக்கிறாங்க, ஃபுல்லாக அதில் தான் இருக்கிறாங்க, நமக்கு தான் தெரியும். இது உண்மை. இந்த மாதிரி நேரங்களில் நல்ல நண்பர்களாக அவங்க வந்தாங்க. நான் வந்து பார்கைன் பண்ணல, இங்க இருக்கிறாங்க அவங்கள வச்சுட்டு தான் நான் பேசுறேன். நான் 3 பேர் அவங்க பார்த்தாங்கன்னு சொன்னாங்க. ஆனால் அத்தனை பேருமே வந்து நாங்க பண்ண இன்வெஸ்ட்மெண்ட்டு, இன்ட்ரெஸ்ட் ரேட்டு இதெல்லாம் தாண்டி சும்மா கொடுங்க சார் ரிலீஸ் பண்றோம், இந்த ரேஞ்சுக்கு தான் பேசினாங்க. நான் எப்படி போய் அடைப்பேன், எப்படி என்ன பண்ணுவேன்னு தெரியாது. ஆனால்
இவங்க வந்து ஒரு பேஷனோட இந்த ஃபிலிம் நல்லா இருக்கு, இந்த படத்தை நாங்கள் தான் பண்ணியே ஆகணும்னு சொன்னப்ப நான் எந்த பார்கனும் பண்ணல சார். பப்ளிசிட்டி கூட இங்கே இருக்கிறாங்க, பப்ளிசிட்டிக்கான தொகை நீங்கள் வச்சுங்க, நீங்களே பண்ணிடுங்க சார். ஏன்னா எங்களுக்கு இருக்கிற இஷ்யூஸில் ஏதாச்சும் நாங்கள் அதை செலவு பண்ணிடுவோம், நீங்களே இருந்து நீங்களே பண்ணுங்க. 2 பேரும் அருமையாக பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ இந்த மாதிரி ஆட்கள் இப்போ தேவை சினிமாவுக்கு. நம்பிக்கையின் அந்த அந்த ஒரு மொழி இருக்கணும் 2 பேருக்குள்ள. இது பகிர்ந்துக்கணும்னு நினைச்சேன். இந்த இடம் இது ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் ஆகணும், இதை பகிர்ந்துக்கணும்னு நினைச்சேன். நான் இந்த படத்துக்காக உழைத்த அத்தனை பேருமே, சின்னி சார் அவரெல்லாம் வந்து எத்தனை நாள் டேட்ஸ் கணக்கெல்லாம் கிடையாது, அதுக்காக சாக்ரிஃபைஸ் பண்ணார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹரிஷ்லேருந்து கிஷோர், அப்புறம் சந்திரன், ஆனந்தி, எல்லாருமே இதில் வந்து என்னோட கொக்கி மைனா பண்ண மாதிரி தான் இவங்க பண்ணாங்க. அவ்வளோ ராவான லொக்கேஷன்ஸு, 80% ரோட்லேயே தான். ஒரு செட்டுக்குள்ள 4 ரூமு இதுக்குள்ள நீங்கள் வந்து ஒரு மானிட்டரை வச்சுட்டு டைரக்ட் பண்ணுறது ரொம்ப ஈஸி. பட் ஆன் ரோட் ஃபிலிம், நீங்கள் ஒரு ரோட் ஃபிலிம் பண்ணிங்கன்னா பயங்கர டஃப்பு. இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழல், பர்மிஷன்ஸு, அதை எடுக்கணும் உடனே. அதே மாதிரி கேமராமேன் இலை நான் பார்த்துட்டு தட்டி கொடுத்தேன் நான். ஏன்னா நான் எப்படி கொக்கி பண்ணுறப்பையும் சரி, எனக்கு ஒரு ஜீவன் இருந்தாப்புல சுகுமார் 2 பேர்கிட்ட நான் சொன்னது அதுதான். அவைலபிள் லைட்ஸ் வச்சுக்கிட்டு வெறும் ஃபிலிமு, கேமரா, ஒரு 2 லைட்டு, பாக்கெட் பார் ஒன்று, ஒரு 575 லைட், இதுதான் மைனா திரைப்படம். ஒரு 5 kV ஜென்ரேட்டர், அது அந்த அளவுக்கு பண்ணுங்க நீங்க அப்படின்ட்டு நான் வேணா எல்லாமே நீங்க அதை கம்ப்ரஸ் பண்ணீங்கன்னா தான் இன்னைக்கு. அதுக்கப்புறம் ஒரு 2 கோடி ரூபா இவங்க விளம்பரம் பண்ணி ஆகணும். ஸோ இதெல்லாம் பண்ணி எடுக்கணுமே, தேட்டரில் நிற்கணுமே, இப்படியெல்லாம் பயங்கர சேலஞ்சஸ் இருக்கு உள்ளார. ஸோ இதுக்கு மத்தியில் அதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு இந்த படத்தை அழகாக செய்த எல்லா டெக்னீஷியனுக்கும் மனதார நான் நன்றி சொல்கிறேன். இந்த கோஆப்ரேஷன் எல்லாருக்குள்ளுமே இருந்துச்சு. அதே மாதிரி என்னுடைய இசையமைப்பாளர் இமான், அவரும் இதுக்குள்ள வந்து அவர் ஒன்ஸ் நான் அவர் என்கிட்ட அடிக்கடி சொல்லுவாப்புல, எனக்கு சில படங்கள் வந்து இது ஏன் கமிட் ஆனோம் அப்படின்ற நிலையெல்லாம் தாண்டி என்கிட்ட சொல்றது, அது எந்த படம் இருந்தாலும் என் படம், என்னோட பேர் அதில் வருது, அதுக்காக நான் சின்சியராக உழைப்பேன். நான் அந்த ஒரு எண்ணம் அவர்கிட்ட இருக்கும். அவ்வளோ அழகாக இதில் வந்து டைம் எடுத்து பேக்ரவுண்ட் ஸ்கோரிங் தான் அந்த ஃபிலிம் பயங்கர சேலஞ்ச். ஏன்னா படம் போகிற ரோட்டில், ஸோ எஃபெக்ட்ஸும் மியூசிக்கும் மிக்ஸ் ஆகக்கூடாது, அதுக்கான இன்ஸ்ட்ருமெண்டேஷன் அந்த டெக்னோவாக அழகாக பண்ணியிருக்காரு. அதே மாதிரி யுவபாரதி அவர்கள் எந்த நேரமும் அது ஒரு பெரிய ரைட் ஹேண்ட் மாதிரி வந்து இமான் சொன்ன மாதிரி எனக்கும் தான் என்னுடைய கம்பெனிக்கும் தான் அவ்வளோ அழகாக வந்து எப்பெல்லாம் அன்பு கூட நான் சொல்லிவிடுவேன், கவிஞரை நீங்கள் கொஞ்சம் நீங்கள் இருந்துருங்க, இருந்து ஃபுல்லாக பண்ணுங்கன்றது அந்த 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 ஸ்கிரிப்டுக்கான அந்த மூடை கிரியேட் பண்ணிக்கிட்டே இருப்பார். அவ்வளோ அழகாக அவருடைய பாடல் வரிகள் ரொம்ப கதையை நகர்த்துற விதமாக அமைஞ்சிச்சு எல்லாமே. ஸோ இன்னும் என்னுடைய எல்லா டெக்னீஷியனுக்கும் இந்த இடத்துல நான் நன்றி சொல்லிக்கிறேன். அதே மாதிரி இன்னைக்கு எங்களை வாழ்த்த வந்திருக்கிற துஷ்யந்த் அவர்கள். ஸோ இன்னும் நிறைய பேர் இதுக்குள்ளே உழைச்சிருக்காங்க. பிஹைண்ட் எப்படி வந்து இமான் சொன்னது மாதிரி நிறைய இன்ஸ்ட்ருமெண்ட் பிளேயர்ஸ்க்கு நன்றி சொன்ன மாதிரி இதுக்குள்ளே நிறைய டெக்னீஷியன்ஸ் இந்த படத்துக்காக உழைச்சிருக்காங்க. அவங்க எல்லாருக்கும் என்னுடைய மனதார நன்றிகளை சொல்கிறேன். மீண்டும் இந்த இடத்துல நான் ரொம்ப ரெக்வஸ்ட்டாக நான் கேட்குறது வந்து, இது ஒரு நல்ல ஒரு தீமு. என்கிட்ட ஒரு ஒன்லைன் சொன்னோன்னே எனக்கு பிடிச்ச காரணம் வந்து, பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாக இருக்குது. மணி இஸ் த ரூட் காஸ் ஃபார் ஆல் ஈவல் ஆஸ்பெக்ட்ஸ். இங்கே மட்டும் இல்லை, குளோபலி அதான் பிரச்சனை. இன்னைக்கு எல்லாரோட நிலைமையும் பார்த்தீங்கன்னா, நம்ம பிறந்த நோக்கமே பணம் சம்பாதிக்கிறதுக்கு தான் அப்படின்ற ஒரு மென்டாலிட்டி மைண்ட் செட் ஆயிடுச்சு. அப்படி கொண்டு வந்துருச்சு இந்த சமூகம். இதை அழகாக திரைக்கதையில் வந்து அவர் மாற்றி ரொம்ப அழகாக சொல்லியிருந்தார். நம்ம வாழ்கிறதுக்கு, ஒரு தனி மனிதனாக நான் வாழ்கிறதுக்கு செலவு ரொம்ப கம்மி. ஒரு 4 இட்லி சாப்பிடுவோம், மதியானம் கொஞ்சம் சாப்பிடுவோம், ராத்திரி கொஞ்சம் சாப்பிடுவேன், கணக்கு போட்டு பார்த்தா ஒரு 150 ரூபா தான் வரும். ஆனால் நான் எப்போ அடுத்தவங்களை மாதிரி வாழணும்னு ஆசைப்படுறேனோ அப்போ என் செலவு ஜாஸ்தி ஆகிட்டே போகுது. இதை இந்த திரைப்படம் அழகாக சொல்லு, ரொம்ப அழகாக சொல்லுச்சு, ரொம்ப அழகாக அதை வடிவமைச்சிருந்தார் அந்த திரைக்கதை. ஸோ இன்னைக்கு நான் சாட்டை எப்படி சொன்னோன்னா, ட்ரேடை பற்றி நினைக்காதீங்க, ஒரு நல்ல விஷயம் நம்ம பதிவு பண்ணுவோம் அப்படின்னு நினச்சி எடுத்தது தான் இந்த படம். அதை அவர்கிட்ட சொன்னேன், போன படம் கிரிட்டிக்கலி அக்ளைம்டு, இந்த தடவை அதுவும் இருக்கணும், ப்ளஸ் கமர்ஷியலாகவும் நீங்கள் ஜெயிக்கணும் அன்பு. அந்த நோக்கத்தோட ஸ்க்ரீன் பிளேயோட பேட்டர்ன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாருமே மியூசிக்கலாகவும் சரி, ஷார்ட் வைஸும் சரி, எல்லாமே அந்த கிரிப்பிங்காக இருக்கும். படம் போட்டதுலேருந்து அந்த 2 hours அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக போகும். ஸோ நல்லாயிருக்கும். எல்லா ஆஸ்பெக்ட்ஸும் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக பண்ணியிருக்காரு. அந்த படம் நான் பார்த்துட்டேன், இருந்தாலும் நான் சொல்ல முடியாது. பத்திரிகையாளர் நீங்கள் பார்க்குறப்ப அதை சொல்ல போகிறீங்க, ஆடியன்ஸ் சொல்லணும் அதை. ஸோ திரும்பவும் என்னோட ரெக்வஸ்ட், இது வந்து ஒரு ப்ரெஸ் ரிலீஸாக தான் வைக்கணும்னு நினச்சோம், அதன்படி தான் இதை செயல்பட்டோம் நாங்கள். நீங்கள் நிச்சயமாக என்னோட டீமை என்கரேஜ் பண்ணுவீங்கன்ற நம்பிக்கையோடு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.